இங்க வந்து அது இட் பாஸ்ட் டென்ஸ் எல்லாத்துக்குமே கேள்தான் வரும். ஆனா இது ஒரு சிம்பிளா இருக்கப்பதான் இது ஒண்ணுத்துக்கும் அடுத்தடுத்த நிலை போறப்ப மாறும். சோ அத பத்தி நீங்க இது பண்ண வேணாம். ஒண்ணுத்தையும் நம்ம கவர் பண்ண போறோம். பாஸ்ட்ல எல்லாமே ஒன்னா இருக்குங்கிறது உண்மை. இதுக்கு 8 டிஃபரெண்ட் மீனிங்ஸ் இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு இதுல போறதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்க்கணும். நம்ம சொன்ன வேர்பு வந்து அவ்வளவு முக்கியம். ஒரு வார்த்தைக்கு 5 வார்த்தைங்கிறது முக்கியம். இந்த வேர்பை வந்து நல்லா பாத்துங்க, 2ஆ ஸ்பிளிட் பண்ணலாம், 2ஆ பிரிக்கலாம். இந்த ஒவ்வொரு வேர்பையும் 2ஆ பிரிக்கலாம் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியம். 1 5ஆ பார்த்திருக்கோம், 2ஆ பிரிக்கலாம். இந்த வேர்பை வந்து 20ஆ பகிரலாம். 20ஆ பகிரலாம். எல்லாத்துக்கும் இடம் பண்ணக்கூடாது. சோ 20ஆ பகிரலாம். நோட் பண்ணிக்கிங்க. 5 சார் கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். மத்தவங்க அமைதியா இருக்கு சொல்லுங்க சார். ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. மியூட் பண்ணிக்கணும். பாக்கியெல்லாம் நீங்க வந்து இந்த 3 hours இதுக்குதான் பாருங்க. 1/2 an hour கண்ணு மூடி திறக்காட்டி போச்சு, போயிடும். நம்ம நீங்க போக்கஸ் பண்றேன்னா போச்சு. இங்க மெயினா வந்திருக்கிறது வந்து இந்த 6 hours என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான். ரைட்? இவ்வளவு பண்ணலாமா 6 hours? சோ இந்த 6 hours நீங்க நல்லா பயன்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி பில்ட் பண்றது. 20ஆ பகிரலாம். இந்த வேர்ப்ல தான் எல்லாமே இருக்குது. இப்ப ஒரு 10 நிமிஷத்துல பார்த்துட்டோம் இவ்வளவு மீனிங் இருக்குதா என்னன்னு. இந்த இடம் இதை ரொம்ப பார்க்கணும். இந்த வேர்ப் ஒரு வார்த்தை கிடையாது, 5 வார்த்தை. கோ ஒரு வார்த்தை கிடையாது. கோ வென்ட் கான் கோயிங் கோஸ். கம் ஒரு வார்த்தை கிடையாது. கம் கேம் கம் கம்மிங் கம்ஸ். 2 கம்மும் ஒரே மாதிரி கிடையாது, வெவ்வேறு அர்த்தம். இந்த வேர்ப் 2 ஸ்பிளிட் கொஞ்ச நேரத்துல பண்ண போறோம். இது 20 டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல 12 இன்னைக்கு பார்க்க போறோம். டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல 8 வந்து நாளைக்கு பார்க்க போறோம். சோ இது இந்த வேர்பை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷா ஹேண்டில் பண்ணிடலாம். வாக்கியம் பேசுறது எழுதுறது எல்லாமே ஹேண்டில் பண்ணிடலாம். இப்ப பார்க்கலாமா? லுக் அட் திஸ். என்ன ஸ்பிரிட் சொல்றாரு, கட்டாயமா இது பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 லட்சம் வார்த்தை உள்ள ஆங்கிலத்துல நீங்க எலக்ட்ரானிக் ஹேண்டை ரைஸ் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு. இதை நான் சொல்லி எல்லாரையுமே கம்ப்ளீட்டாவே பர்மனன்ட் மியூட் பண்ணிட்டேன். ஸோ வேணுங்கிறப்ப நீங்க எலக்ட்ரானிக் ஹேண்டை ரைஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருக்கலாம். இதை முக்கியமா பாக்குறேன். 2 lakh வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு. ஒரு 500 வேர்ட்ஸ் வந்து 500 வேர்ட்ஸ் நமக்கு பக்காவா தெரிஞ்சா போதும். ஆங்கிலத்துல ஒரு உரையாடல நிறுத்திடலாம். நிறைய பேருக்கு போன்ல பேசுறப்ப நான் சொல்லியிருக்காது. ஒரு 5 minutes இருங்க, அதுக்கப்புறம் அன்மியூட் பண்ணிக்கலாம். ஏன்னாக்கா டிஸ்டர்ப் ஆகுது. முக்கியமான பாயிண்ட் வர்றப்ப சரியா வரமாட்டேங்குது. 500 வேர்ட்ஸ் இது தெரிஞ்சா போதும். நீங்க பேசுறதுக்கு கவலையே கிடையாது. இதுக்கு மேல தமிழ்லயும் நம்ம வார்த்தை யூஸ் பண்றது இல்லை. இதுல 23 வார்த்தை இருக்கு, ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு ஏகப்பட்ட வார்த்தை. அந்த 33ல 23 வார்த்தையில ஏகப்பட்ட வார்த்தை இன்னைக்கு பார்க்க போறோம். 23 வேர்ட்ஸ் இருக்கு, கிராமர் வேர்ட்ஸ். இதை கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலம் வந்து நமக்கு தாய்மொழி இல்லைன்னா இந்த 23 வேர்ட்ஸும் பக்காவா தரவா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு வாக்கியத்தை தப்பு இல்லாம அமைக்க முடியும். நிறைய பேருக்கு போன்ல இதை நான் பேசியிருப்பேன். அப்படி குயிக்கா இதை லிஸ்ட் பண்ணலாம். இந்த